Hi friends, welcome to my channel சிகரத்தில் சரண். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். இந்த சேனலில் டிஎன்பிசிக்கு சம்மந்தமான லேட்டஸ்ட் அப்டேட், அதுக்கப்புறம் மாடல் கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே இந்த சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் சிகரத்தில் சரண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி எக்ஸாமுக்குரிய அப்டேட்டட் சிலபஸில் ஜென்ரல் சயின்ஸ், அதாவது பொது அறிவியல், இந்த யூனிட்லேருந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோட மெஷர்மெண்ட், அப்புறம் ஜென்ரல் சயின்டிஃபிக் லாஸ் இன் மோஷனில் ஃபோர்ஸ், ப்ரெஷர், எனர்ஜி, அதுக்கப்புறம் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி, மேக்னெட்டிசம், லைட், சவுண்ட், ஹீட், அது மட்டும் இல்லாமல் கெமிஸ்ட்ரியில் ஆசிட்ஸ், பேஸ், சால்ட், அதுக்கப்புறம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், அதுக்கப்புறம் பயாலஜியில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், எவல்யூஷன், ஜெனட்டிக், ஃபிசியாலஜி, ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஹியூமன் டிசீசஸ், இந்த டாப்பிக்லேருந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண மாடல் சயின்ஸ் கொஷின் பேப்பர்லேருந்து இருக்கிற கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பின் வருவனவற்றுள் எது கார்பனின் அலோட்ரோப்புக்கு எடுத்துக்காட்டு அல்ல? இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, கோக். கோக் மட்டும்தான் கார்பனுடைய அலோட்ரோப் கிடையாது. மற்ற எல்லாமே வைரம், கிராஃபைட், ஃபுல்லரன்ஸ், இது எல்லாமே கார்பனுடைய அலோட்ரோப் தான். கருப்பு நுரையீரல் நோய் எதனால் ஏற்படுகிறது? பிளாக் லங் டிசீஸ் எதனால் உருவாகுது அப்படின்னா, நிலக்கரி, கோல்னால உருவாகுது. பின் வருவனவற்றுள் எது நல்ல நடத்துனர்? இங்கே கொடுத்துருக்கிறதுல எது குட் கண்டக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, கிராஃபைட். கிராஃபைட் ஒரு குட் கண்டக்டர். கால்சியம் ஆக்சிக்ளோரைடின் பொதுவான பெயர் என்ன? அதாவது கால்சியம் ஆக்சிக்ளோரைடோட காமன் நேம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, ப்ளீச்சிங் பவுடர். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடின் மற்றொரு பெயர் என்ன? இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, மெக்னீசியாவின் பால், அதாவது மில்க் ஆஃப் மெக்னீசியா. பின் வருவனவற்றுள் வெள்ளை வைட்ரியோல் எது? இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிங்க் சல்ஃபேட், அதாவது ZnSO4 7H2O. pH and pOH இன் மதிப்பு, அதாவது வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் pH and pOH, இது ரெண்டையும் சம் பண்ணணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, 14, அதாவது pH plus pOH equal to 14. தக்காளியில் உள்ள அமிலம், அதாவது தக்காளியில் என்ன ஆசிட் இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆக்சாலிக் ஆசிட். தக்காளியில் ஆக்சாலிக் ஆசிட் இருக்குது. கார்பன் 613, இதில் உள்ள வேலன்சி எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, 4, அதாவது கார்பனோட வேலன்சி எலக்ட்ரான் 4. கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் 6. கார்பனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இங்கே என்ன அப்படின்னா 1s2 2s2 2p2. அவுட்டர்மோஸ்ட் ஷெல் 2 தானே, அதாவது 2s2 2p2. இதில் நம்ம பவரை தான் சம் பண்ணணும் வேலன்சி எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ 2 + 2 நமக்கு 4 கிடைக்குது. ஸோ இந்த கொஷினில் கார்பனுடைய வேலன்சி எலக்ட்ரான் 4. 8O16
இதில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை, அதாவது இந்த ஆக்சிஜனில் எவ்வளோ நியூட்ரான் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் அதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அட்டாமிக் நம்பர் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற நம்பர் தான் அணு எண்ணு சொல்லுவாங்க. ஸோ வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 8. அட்டாமிக் நம்பரோட வேல்யூ என்னவோ அதுதான் வந்து எலக்ட்ரானோடைய எண்ணிக்கையும் புரோட்டானோடைய எண்ணிக்கையும். ஸோ இந்த கொஷினில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் 8. எத்தனை புரோட்டான் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சரும் 8. ஏன்னா வந்து அணு எண் 8 தானே, அதனால். இப்போ வந்து நியூட்ரான் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இப்போ நியூட்ரான் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா நிறை எண் மைனஸ் அணு எண். நிறை எண் வந்து மேலே இருக்கிற நம்பர் 16, அணு எண் வந்து 8. ஸோ 16 மைனஸ் 8 என்ன வரும்னா ஆன்சர் வந்து 8 வரும். ஸோ நியூட்ரான்களின் எண்ணிக்கை இங்கே நமக்கு வந்து 8. நியூட்ரான் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா நிறை எண் மைனஸ் அணு எண். ஸோ 16 மைனஸ் 8 நமக்கு வந்து ஆன்சர் வந்து 8 கிடைக்கும். 6C12 இதில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை. இந்த கார்பனில் எத்தனை புரோட்டான் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே அணு எண் வந்து 6, நிறை எண் வந்து 12. புரோட்டான்களின் எண்ணிக்கை வந்து என்னன்னா அணு எண் என்னவோ அதுதான் வந்து எலக்ட்ரானோட எண்ணிக்கையும் புரோட்டானோட எண்ணிக்கையும். ஸோ இந்த கொஷினில் புரோட்டானோட எண்ணிக்கை வந்து 6. இன்கேஸ் இதே கொஷினில் நியூட்ரானோட எண்ணிக்கை கேட்டாங்க அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். இங்கே மாஸ் நம்பர் வந்து 12, அட்டாமிக் நம்பர் வந்து 6. ஸோ 12 மைனஸ் 6 நமக்கு என்ன கிடைக்கும்னா 6 கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரானும் 6 தான். ஸோ C612ல் புரோட்டான் 6, எலக்ட்ரான் 6, நியூட்ரானும் 6. பின் வருவனவற்றுள் முழுமையான உரத்திற்கான எடுத்துக்காட்டு எது? அதாவது இங்கே கொடுத்துருக்கிறதுல கம்ப்ளீட் ஃபெர்டிலைசர் எதுன்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ NPK. அதாவது என்னன்னா நைட்ரஜன், பீனா பாஸ்பரஸ், கேனா பொட்டாசியம். ஸோ NPK தான் அதாவது முழுமையான உரம், கம்ப்ளீட் ஃபெர்டிலைசருக்கு எடுத்துக்காட்டு. O2வின் ஆக்சிஜனேற்றம் எண், அதாவது ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் O2 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி 0. ஏன்னா ஆக்சிஜனுடைய எலக்ட்ரான்ஸ் வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறதுனால ஆக்சிஜனேற்ற எண் வந்து 0. CH2Cl2 இதோடைய ஆக்சிஜனேற்ற எண், அதாவது ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 0. ஏன்னா வந்து எலக்ட்ரான்ஸ் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறதுனால ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 0. இந்த காம்பவுண்டில் ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +1, குளோரினோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து -1. ஸோ CH2Cl2 இந்த காம்பவுண்டில் நமக்கு C தானே தெரியாது, அதனால் Cக்கு பதிலாக X போட்டுக்கிறோம். ஹைட்ரஜனை நம்ம வந்து 2 × +1 போட்டுக்கிறோம். குளோரினுக்கு 2 × -1 போட்டு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும்னா நமக்கு வந்து CH2Cl2 உடைய ஆக்சிடேஷன் நம்பர் கிடைச்சிரும். ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 கிடைக்கும். பின் வருவனவற்றுள் எது இயற்கை பாலிமருக்கு ஒரு எடுத்துக்காட்டு, நேச்சுரல் பாலிமருக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்டார்ச். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சிகரத்தில் சரண் சேனல். Thanks for watching.